மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு குழப்பவாதின்னு சொல்லி மக்களுக்கு தெரியும். சாவச்சேரி வைத்திய சாலையில் தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு பாராளுமன்ற அமர்வு வைத்தியர் அர்ஜுனா அவர்களின் செயற்பாடுகளை நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. எங்களோட மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தவை. இல்லைண்டா மீனவர்கள் பிரச்சனை கதைக்க போகிறார், இல்லைண்டா தமிழ் தேசியத்தை பற்றி கதைக்க போகிறாரு, என்ன பற்றி கதைக்க போகிறாருன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவை. இருந்த இடத்துல ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு. என்னென்னு சொன்னால், அங்கே போயிட்டு எனக்கு நேரம் தரையில், அது தரையில் இது தரையில்ன்னு கதைச்சு இந்த நாளை காட்டி விட்டுட்டார். உண்மையிலேயே அந்த கொடுத்த நேரத்துக்கு ஒரு விஷயத்தை, ஏதாவது ஒரு விஷயம் மக்களுக்காக கதைச்சிருக்கலாம். அவர் தேவையில்லாமல் ஃப்ரெஷ்ஷுக்கும் யூடியூப்லேயும் கதைச்சி எந்த பிரயோசனமும் இல்லை. ஆகவே இவர் பாராளுமன்றத்தில் அந்த செயற்திட்டங்களை செய்தாருன்னு சொல்லி சொன்னால் ஒரு மக்களுக்கு ஒரு பிடிப்பொண்டு வரும். மக்கள் உண்மையிலேயே இவர் செய்கிற செயற்திட்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அபிவிருத்தி குழு கூட்டங்களில் கதைக்கிறார். இதே சமயம் தேவையிட்ட வீதி வழியில் தேவையில்லாத கதைகளை கதைச்சு கொண்டு தெரிகிறார். ஆனால் பாராளுமன்றத்தில் கதைக்கிறாருன்னு சொல்லி கேட்டால் பாராளுமன்றத்தில் பூச்சியமாக தான் இருக்கிறார். உண்மையிலேயே இவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினது என்னதுக்கு? பாராளுமன்றத்தில் கதைக்கணும், பாராளுமன்றத்தில் மக்களுக்காக கதைக்கணும்னு சொல்லி கதைக்கக்கூடிய ஒரு ஆள், துணிஞ்ச ஒரு ஆள். இது சாவச்சேரி வைத்திய சாலையில் துணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர். ஆகவே எங்களுக்காக கதைப்பார் என்றுதான் மக்கள் நம்பி இந்த விடயத்தை தெரிவிச்சிருந்தவர். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? அங்கே போயிட்டு தேவையிட்ட கதைகளையும் தேவையில்லாமல் என்னத்துக்கு நான் யாழ்ப்பாணத்தில் இங்கே வரணும் அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாத கதைகளை கதைச்சு நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறாரே தவிர, உண்மையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர்னு சொல்கிற பதவி உண்மையாக மக்களுக்காக தமிழ் மக்கள் எதிர்பார்த்து போட்டது. இவர் தலைவரை பற்றி கதைக்கிறார், எங்களோட தமிழ் தேசியத்தை பற்றி கதைக்கிறார், தேவையில்லாத விடயங்களை விட்டுட்டு ஊழலை பற்றி கதைக்கிறார். சரி, ஊழலை பற்றியன்னு சொல்லி சொன்னால் சரி, நீங்கள் தமிழ் தேசியம் பேசவில்லைன்னு சொல்லி சொன்னால் கூட, ஊழலை பற்றியன்னு சொல்லி சொன்னால் கூட நீங்கள் கதைக்கலாம். ஊழலை பற்றி கதைச்சா கூட மக்கள் என்ன செய்வார்கள்? ஏற்றுக்கொள்வார்கள். தேவையில்லாமல் உங்களோட பிரபல்யத்துக்காக அபிவிருத்தி குழு கூட்டங்களிலேயும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலேயும் தேவையற்ற விடயங்களை கதைச்சு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணி அவர்களோடு தேவையில்லாமல் வாக்குவாதங்களை பண்ணுகின்றீர்களே தவிர, எனக்கு நேரம் தரவில்லை, சிறப்பு உரிமை தரவில்லைன்னு சொல்லி உங்களோட உரிமையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே தவிர, மக்களுக்காக எந்த ஒரு பயன்தகு விடயங்கள் எதையுமே கதைக்கிறீங்கள் இல்லை. இனிமேல் வருங்காலத்திலாவது எங்களோட தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்ளுங்க. என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலேயே எங்களோட தமிழ் மக்களுக்கு எத்தனை பிரச்சனை. 30 வருட போர் மௌனித்த காலத்தில் இருந்து இப்போ 15 வருடம் போர் மௌனித்து 15 வருட காலமாக இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் எதுவும் கதைக்கவில்லை என்ற காரணத்தினால நீங்கள் அர்ஜுனாவை போட்டு அதே மாதிரி என்பிபி அரசாங்கத்தை போட்டு நல்லாக்கி விட்டுட்டீங்க. ஆனால் என்பிபி அமைச்சுமார் என்ன செய்யணும்? அங்கே போய் பேசாமல் இருந்து போட்டு குந்தி இருந்து போட்டு எழும்பி வருவீங்க. அதே மாதிரி அர்ஜுனாவை பார்த்தா அர்ஜுனா தேவையற்ற விடயங்களையும் தேவையில்லாத வேலைகளையும் அங்கே பாராளுமன்றத்தில் கதைச்சி வீணாக்கி கொண்டு இருக்கிறேன். அங்கே ஸ்ரீதரனும் யார் கயேந்திரகுமாரும் அங்கே போய் சீட்டுக்கு சூடாக்கி கொண்டு இருக்கிறோம். உண்மையிலேயே நாங்கள் கேட்குற விடயம் என்னன்னு சொல்லிக்கணும், உண்மையிலேயே வேறு யாரும் உங்களுக்கு இல்லையா? மக்களே, நான் கேட்குறோம், வேறு யாரும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. எத்தனை பேர்? 394 வேட்பாளர்கள் யாழ் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில் கேட்டேன். அதில் எந்த ஒரு கட்சியோ இல்லைன்னு சொன்ன சுயேட்சை குழுக்களோ உங்களுக்கு சரியான முறையில் தெரியவில்லையா? உண்மையிலேயே பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பதாகவே அர்ஜுனா ஒரு குழப்பவாதின்னு சொல்லி மக்களுக்கு தெரிந்தும் எதற்காக மக்கள் அங்கே அனுப்பினது? இந்த பிரச்சனைகள், எங்கட மக்கள் இந்த பிரச்சனைகள் கதைப்பாரு. ஆனால் அர்ஜுனா அங்கே கதைக்கிறாரா? இல்லை, கதைக்கிறாரு. அப்போ இனிமேல் என்றாலும் வருகின்ற தேர்தல்களில் என்றாலும் ஒரு சரியான மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசியல் தெரிந்த மற்றது தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தை முன்னெடுத்து அபிவிருத்தியை செய்யக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்றைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்பவர் எஸ்.ஜே. பிரதாபன். நன்றி நண்பர்.